விஜயை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மல்லி அவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட கடைசியில் நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு பக்கம் வந்து இப்போது இந்த கேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணால் வந்து விஜய் மேலே போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த போலீஸ்க்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜயை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டார்ச்சர் பண்ணி மல்லி தான் இதை பண்ணது, அதாவது நீ இதை பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அந்த ஒரு விஷயத்தை செய்யாதனால உண்மையிலேயே அந்த தீபிகா போலீஸ்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்தபடியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி, அடுத்ததாக அந்த லாயரு, அடுத்ததாக வந்து நம்ம மனோகர், இன்னும் நாகு, இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு விஜய் அடிக்க வச்சதும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு இது ஒன்றே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் இங்கே தீபிகா போலீஸும் இருந்துக்கிட்டு இந்த அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, அதாவது எதுக்காக மேடம் இப்படி வந்து பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து வீக்காக இருக்கே நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஒரு ரிப்போர்ட்டு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் இப்போது இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு விஜயை வெளியே விட்டால் தான், அதாவது விஜய் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன், விஜய் வெளியே வந்தால் தான் வந்து இந்த ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியும், அதாவது உண்மையான குற்றவாளியை சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது நம்ம தீபிகா போலீஸை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி அப்படின்னா அது வேறு யாரும் கிடையாது, மல்லி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க பண்ணுறதுலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா இப்போது நம்ம விஜய் விடுதலை ஆகும்போது கடைசியில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இத்தனை நாள், அதாவது விஜய் ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ லாக்அப்குள்ளே கொசுக்கடியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததையும் தாண்டி அந்த போலீஸ்காரங்களால் வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இவங்க நினச்ச மாதிரி நடக்குது. அதுவும் இல்லாமல் இந்த போலீஸே வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் தான் நம்ம மல்லி இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருமே நினச்ச மாதிரி கோர்ட்டில் வந்து நம்ம விஜய்க்கு சாதகமாக எல்லாமே நடக்குது. விஜயை வெளியே கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கேஸ்லேருந்து முழுக்க வெளியே கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து விஜய் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் வேறு யாரோ இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி, ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த கதிரேசன் தன்னால் வந்து சிக்கிறாரு. கதிரேசன் இப்படி வந்து சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சிறப்பான சம்பவங்கள் நடந்துடுச்சு. அதாவது முன்னாடியிலேருந்தே நம்ம மல்லிக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் தாண்டி இன்னும் பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். பட் இருந்தாலும் என்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முன்னாடி டவுட் இருந்தது. நம்ம மல்லிக்கு வந்து அது கன்ஃபார்மே பண்ணக்கூடிய நிலைமை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கதிரேசன் வந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த கதிரேசன் வந்துட்டு இப்போது இவங்க கூட கோர்ட்டுக்கு கிளம்பி வராரு அப்படின்னும் போது இவர் வந்து நல்லவர், அதுவும் இல்லாமல் விஜயோட விடுதலைக்காக வந்து போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம வந்து தவறாக நினைக்க வேணாம். அதாவது கதிரேசன் இங்கே வர்றதுக்கான முக்கியமான காரணம், இந்த கேஸ் எப்படி போகுது, இந்த விஜய் வந்து இந்த கொலையில் வந்து மாட்டிக்கிட்டான், அப்படி இருக்கும்போது விஜய் தான் வந்து ஜெயிலுக்கு போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவர் வந்து நினச்சிட்டு இங்கே வந்தார். இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த கதிரேசன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக கதிரேசனுக்கு அதிர்ச்சி ஆகிற மாதிரி நடக்குது. கதிரேசன் இந்த ஒரு விஷயத்தை சுத்தமாக எதிர்பார்த்துக்கவே மாட்டார். ஏன்னா இப்போது அந்த போலீஸ் வந்து ஏற்கனவே வீக்காக வந்து ரிப்போர்ட் கொடுத்ததுனால அந்த கோர்ட்லேயும் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிங்க, இப்படி வந்து ஒரு நிரபராதியை நீங்கள் வந்து தண்டிக்கக்கூடாது, என்ன தான் அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருந்தாலுமே கூட இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வந்து குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்போது அந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு அந்த ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் யாரையும் தேவையில்லாமல் வந்து சீண்டணும், தேவையில்லாமல் வந்து அவங்க மேலே பழி போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சது கிடையாது. பட் இருந்தாலும் மல்லி மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி வந்து
மல்லியால் வந்து அவங்க தம்பியோட உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஆனால் அதே சமயத்தில் மல்லி இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களும் மனசு மாறிடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதில் கதிரேசனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க, உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் இங்கே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் ஆடு வந்து தானாக தலையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும், அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதிரேசன் வராமல் இருந்திருந்தாலே வந்து பிரச்சனை இல்லை. அதாவது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கடைசியில் கதிரேசனை வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தலைமுறைவாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதாவது கதிரேசன் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, கோர்ட்லேயே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த சுடரை பார்த்த ஒரு ஆள் இல்லையா, சுடரை தள்ளி விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லும்போது கடைசியில் வந்து விஷயத்தை டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கதிரேசனுக்கு இதில் சம்மந்தம் இருக்குது, கதிரேசன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தேகப்படுறோம், கதிரேசனை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் செய்யாத தப்புக்கு நம்ம விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது இப்போ கதிரேசன் கையில் விளங்க மாட்டேறாங்க. ஏன்னா அந்த ஜட்ஜை வந்து கதிரேசனை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா நிறைய விஷயத்த வந்து அவர் சொல்லலை அப்படிங்கிறது. அடுத்ததாக போலீஸ் மூலியமாகவும் இந்த சுடரோட ஃபோனில் இருந்து இந்த கதிரேசனுக்கு கால் போயிருக்கு, அந்த ஒரு விஷயத்தை இவர் எங்கேயுமே சொல்லலை. அப்போது மெயின் விட்னஸை இவர் தான், அதாவது மெயினாக வந்து கொலைகாரனே இவர் தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த கோர்ட்டில் வச்சு இந்த கதிரேசனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் விடுதலையாகி நம்ம வெண்பாவை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.